இந்த நாளில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். என்னங்க, நம்ம நன்மை செய்தாலும் தீமை தான் செய்கிறாங்க, அதுவே என் மனசை பாதிக்குது, என்ன உலகம் இது, அந்த மாதிரி சொன்ன போயிருக்கீங்களா? தீமை செய்கிறாங்களா மனிதர்கள்? மனுஷங்கன்னா அவனுடைய சுபாவம் அப்படி தான் இருக்குது. தீமை செய்வது என்ன பொறாமை, ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது, அவனுக்கு ஒரு விதமாக தீமை செய்கிறது. சொந்த சகோதரனுக்கு ஒரு விதமாக பில்லி சுனி செய்கிற ஒரு காலம் இது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த தீமை செய்கிற இருதயம் தான் நிறைய பேருக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம உலக மக்களை போல் இருக்கக்கூடாது. மற்றவங்க இப்படி இருந்துட்டு போகட்டும். இயேசுவை அறிந்தோ மெய்யான கடவுளை அறிந்திருக்கிற நம்ம எப்படி இருக்கணுமா என்று சொல்லார். என் மகனே, என் மகளே, உனக்கு யாராவது தீமை பண்ணால் நீ பதிலுக்கு தீமை செய்யாத, அவங்கள பகைக்காத, அவங்கள மன்னிச்சிரு, அவங்கள ஆசீர்வாது, ப்ளஸ் பண்ணு, அவங்களுக்கு முடிஞ்சால் நன்மை செய். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். தீமை செய்யாதுங்க, அவங்கள போல் நீங்கள் நடந்து கொள்ளாதுருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே கூட உங்களுக்கு தீமை செய்கிறவங்க இருப்பாங்க, உங்களை பற்றி பேசுகிறவங்க, காயப்படுத்துகிறவங்க, வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்கள் தெருவில் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவங்க தீமை செய்கிறாங்கன்னு சொல்லி முதல்ல சோர்ந்து போகாதுங்க, பதிலுக்கு தீமை செய்யாதுங்க, மன்னித்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்தது. இயேசுக்கு தீமை செய்து அவமானப்படுத்தி சிலுவையில் அவரை கேவலப்படுத்தி காயப்படுத்தி அவரை அழித்து கொண்டிருக்கிற சமயத்தில் கூட பிதாவே இவளுக்கு மன்னியும் அப்படி தானே ஜெபம் பண்ணார். நமக்கும் இயேசுவின் இருதயம் இருக்கணும். யாருக்கும் தீமை செய்யாதுங்க, நன்மை செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நாங்கள் யாருக்கும் தீமை செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. என் உள்ள எப்பொழுதுமே தீமை செய்கிற மக்களை கூட நான் நேசிக்கணும், எனக்கு தீமை செய்கிற மக்களை கூட நான் ஆசீர்வதிக்கணும், எனக்கு தீமை செய்கிற மக்களுக்கு கூட நான் நன்மை செய்யணும். அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நீர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.